நமது தமிழக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தமிழை ஒரு மொழி பாடமா எடுத்து படிக்கும் நீங்க உலகத்துல எந்த நாட்டில் வேணாலும் இருக்கலாம். ஆனா நீங்க இனிமேல் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த சேனல் உருவாக்கப்பட்டதற்கான நோக்கமே நீங்க இந்த தமிழ் மொழியில வருகின்ற அதாவது செயல் பகுதி, இலக்கண பகுதியை எளிய முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த சேனல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சேனல்ல 6 முதல் 12ஆம் வகுப்பிற்கான தமிழ் பாடம் எடுப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பார்க்குற இந்த வீடியோஸை தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்குள்ள ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவை உங்களால எளிய முறையில பார்க்கவும் முடியும், சுலபமா தமிழ் பாடத்தை கத்துக்கவும் முடியும். நம்ம ஏற்கனவே 9ஆம் வகுப்புல யாப்பிலக்கணத்தை பத்தி தெரிந்து கொண்டோம். யாப்பிலக்கணம் என்றால் என்ன? கவிதை ஏற்றும் முறையை கூறும் இலக்கணமே யாப்பிலக்கணம் எனப்படும். அந்த யாப்பின் உறுப்புகள் 6 அப்படின்னு படிச்சோம். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. எழுத்து யாப்பிலக்கண முறைப்படி எழுத்து 3 வகைப்படும் சொன்னோம். குறில், நெடில், ஒற்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசை. எழுத்துக்களால் ஆனது அசை எனப்படும். அந்த அசை 2 வகைப்படும், நேரசை, நிறையசை அப்படின்னு படிச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது சீர். ஒன்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளின் சேர்க்கையே சீர் எனப்படும். இந்த சீர் 4 வகைப்படும்னு சொன்னோம். ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர். இதன் அடிப்படையில் அழகீட்டு வாய்ப்பாடை எப்படி நம்ம பிரிச்சோன்னு கற்றுக்கொண்டோம். அப்புறம் கமெண்ட்ஸ் பண்ண சொல்லியிருந்தேன் சில விஷயம் வினாக்களை கொடுத்து. அந்த வினாக்களுக்கான பதில் என்னன்னா, நேர் நிறை அப்படின்னா கூவிலம், நிறை நிறைனா கருவிலம், நேர் நேர் நேர்னா தேன்மாங்காய். அதே மாதிரி கடைசியில நம்ம கேட்குற வினாக்களை பார்க்குற நீங்க மாணவர்கள் அனைவருமே கமெண்ட்ஸ்ல பதிலை நீங்க எனக்கு அளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்று 4வது பகுதியான தலை. யாப்பிலக்கண உறுப்புகள் மொத்தம் 6ன்னு படிச்சோம். அதுல 3 பகுதியில நினைவுபடுத்திக் கொண்டோம். 4வது தலை. தலை என்றால் நம் இந்த தலை அல்ல, அதுக்கு நம்ம என்னது சின்னலை வரும். அது உடலில் உள்ள ஒரு உறுப்பு. இது என்னன்னா யாப்பிலக்கணத்துல வருகின்ற ஒரு உறுப்பு தலை. அந்த தலை என்றால் என்ன? தலை என்றால் என்ன அப்படின்னா, பாடலில், பாடல்னா செய்யுள், பாடல் வரிகள் இருக்கு இல்லையா, நின்ற சீரில் ஈற்றசையும். சீர்னா நம்ம ஏற்கனவே படிச்சோம், பாடல்ல வர வரிகள்ல இருக்கிறது தான் சீர். இப்ப கற்க, கசடர, கற்பவை, கச்சப்பி, நிற்க, அதற்கு தக. கற்கன்றது ஒரு சீர். அந்த மாதிரி நின்ற சீரின் ஈற்றசையும், அந்த நிற்கின்ற முதல் வார்த்தை, அதாவது என்ன சீர் வேணாலும் இருக்கலாம், அந்த சீர்ல நின்ற சீரின் ஈற்றசையும் கடைசி இறுதி சீர், அதாவது இறுதி அசையும், அதனை அடுத்து வரும் சீரின் அதுக்கு அடுத்து பக்கத்திலே வருகின்ற சீரின் முதல் அசையும் பொருந்துதல் தலை எனப்படும். நின்ற சீரின் ஈற்றசையும் அதனை அடுத்து வரும் சீரின் முதல் அசையும் பொருந்துதல் தலை எனப்படும். இது ஒன்றியும் ஒன்றாமலும் வரும். இது எப்படி வரும்னா ஒன்றியும் வரும், ஒன்றாமல் வரும். சில எடுத்துக்காட்டுகள் தரும்போது நமக்கு புரியும். தலை 7 வகைப்படும். தலை 7 வகைப்படும். தலை 7 வகைப்படும் என்று சொன்னோம் இல்லையா, அதுல முதல் ஒன்று நேர் ஒன்றன் ஆசிரியர் தலை. நேர் ஒன்றன் ஆசிரியர் தலை. அதுக்கு என்ன விதினா மாமுன் நேர். மான என்ன? அதாவது நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா. அந்த மாலை முடியறது தான் மா. மாமுன் நேர் வருதல் எப்படி அப்படின்னா கவனிங்க, யாதும் ஊரே அப்படின்னு 2 சீர் இருக்கு. அதாவது இது முதல் சீர், இது 2வது சீர். நம்ம ஏற்கனவே என்ன படிச்சோம்? தலை என்றால் என்ன? பாடலில் நின்ற சீரின் ஈற்றசையும், அதாவது கடைசியா இருக்கிறது, அதனை அடுத்து வருகின்ற முதல் அசையும் பொருத்துதல் தான் தலை எனப்படும். எப்படி பாருங்க, இதுக்கு விதி எப்படி? மாமுன் நேர், மாமுன் நேர் முதல் சீர். கவனிங்க, யான்றது நெடில். நம்ம பிரிக்கிறது ஏற்கனவே நம்ம சுலபமா கத்துக்கொண்டோம். நெடில் தனித்து வந்தா அதை தனியா பிரிக்கணும் அப்படின்னு. இது குறில், இது ஒற்று, அப்ப இது தனியா பிரிக்கணும். இதை கவனிங்க, இது என்னது? யான்றது நேர், தும்பன்றது நேர். இங்க பிரிங்க. அதே மாதிரி அதனை அடுத்து வருகின்ற சீரை பிரிங்க. ஊன்றது நெடில், ரேன்றது நெடில். அப்ப ரெண்டுமே தனித்தனியா தான் பிரிக்கணும். ஊன்றது நெடில். நெடிலுக்கு பக்கத்துல ஒற்று இருந்தா மட்டும்தான் நம்ம கவனிக்கணும். ஒற்று இல்லை அப்படின்னா அது தனியாவே பிரிச்சிடணும் அசையா. இது நேர் தான். நமக்கு தேவை தலை என்றால் என்ன அப்படின்னா, நின்ற சீரின், பாடல்ல நின்ற சீரின் ஈற்றசையும்
கடைசியா இருக்கின்ற அசையும் அதனை அடுத்து வருகின்ற முதல் அசையும் முதல் எழுத்துல வருகின்ற அசையும் மட்டும்தான் பொருத்துதல் வேண்டும். இந்த கவனிங்க, இப்ப இங்கேயும் நேர் வந்திருக்கு, இங்கேயும் நேர் வந்திருக்கு. இப்ப இது பொருந்துது. இங்க பாருங்க, இது மா எப்படி வந்ததுன்னா நேர் அந்த முதல் சீரோட ஃபார்முலா என்ன, தேமா. அப்ப இங்க என்ன கடைசியில முடியுது, மாமுன் நேர். இதோட விளக்கம் இதுதான். அடுத்தது கவனித்தீங்கன்னா, நிறை ஒன்றன் ஆசிரியர் தலை, விலமுன் நிறை. விலம்னா என்ன, நிறை கருவிலாம், நேர் நிறை கூவிலாம் அப்படின்னு விலம்ல முடியறதால அது விளச்சீர். இங்க என்ன, விலமுன் நிறை. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன, தாமரை புரையும். தா இத பிரிங்க, அடுத்தது இத பிரிங்க. தான்றத்து நேர், மறைன்றத்து நிறை. அடுத்தது புரை, தனியா பிரிங்க. அதான் ஏன்னா இது குறில், இது நெடில். குறில் நெடில் நம்ம ஃபார்முலா இருக்கு, இது தனியா பிரிக்க கூடாது. குறில் பக்கத்துல நெடில் இருந்தா அதை சேர்த்துதான் அசையாக பிரிக்க வேண்டும். இதுவும் நிறைதான். நம்ம பாடல இருக்க நின்ற சீரின் ஈற்றசையும் அதனை அடுத்து வரும் முதல் அசையும் பொருத்துதல் வேண்டும். இப்ப நிறை இங்க பாருங்க, இரண்டும் சமமாக இருக்கு இல்லையா, இதுதான் ஒன்றி வருதல் என்ற அர்த்தம். ஒன்றியும் ஒன்றாமலும் வரும் இது அப்படின்னு படிச்சோம். எது, தலை. அப்ப ஒன்றி வரதுன்னா நேர் வரணும். அதாவது கடைசி ஈற்றசையும் அதனை அடுத்து வருகின்ற முதல் அசையும் நேர் பொருந்துச்சுன்னா அது பொருந்துதல், அதாவது ஒன்றுதல் அர்த்தம். இந்த நிறை இங்க கவனிங்க, நேர் நிறைனா கூவிலம், நேர் நிறைனா கூவிலம். இப்ப இது கூவிலம் வந்துச்சா, விலமுன் நிறை. இப்ப மூன்றாவது வகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்சீர் வெண்டலை. இயற்சீர் வெண்டலை அப்படின்னா வெண்பா, குரல் வெண்பா இல்லைங்களா, திருக்குறள்ல வரும். இயற்சீர் வெண்டலை திருக்குறள்ல கண்டிப்பாக வரும். மாமுன் நிறை, ஏற்கனவே நேரொன்று ஆசிரியர்ல என்ன பார்த்தோம், மாமுன் நேர் பார்த்தோம், விலமுன் நிறை பார்த்தோம். அதே மாதிரி இயற்சீர் வெண்டலை ரெண்டு உண்டு. மாமுன் நிறை, அதாவது இது ஒன்றாமல் வருவது, இது விலமுன் நேர், இது ஒன்றாமல் வருது. இது ஒன்றிய வரும், ஒன்றாமல் வரும்னு சொன்னோம் இல்லையா. இப்ப மாமுன் நிறை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிரிக்கணும் முதல்ல. இது ஒரு சீர், அடுத்த சீர் இது கர், பிரிக்கிறோம் இல்லையா. அடுத்தது என்னது, நேர், இதுவும் நேர். நின்ற சீரின் ஈற்று அசையும், கடைசி அசையும் அதனை அடுத்தது வரும் சீரின் கூட சொல்லலாம். அதனை அடுத்து வருகின்ற சீரின் முதல் அசையும். ரெண்டு எழுத்து இருக்கு, குறில். ரெண்டு குறில் இருந்தாலே சேர்த்துதான் பிரிக்கணும், தனியா பிரிக்க கூடாது. பிரித்தால் தவறு. இரு குறில் இணைந்து வந்தால் அது நிறை. இங்க கவனிங்க, இது ஒன்றாமல் வந்திருக்கு. ஏன்னா இங்க நேர், இங்க நிறை. நேர் வந்தாதான் நேர் ஒன்று ஆசிரியத்தை சொன்னோம். நிறை வந்ததால அது நிறை ஒன்று ஆசிரியத்திலே சொன்னோம். அது ஒன்றியது. இது ஒன்றாமல் வருவது. இங்க இந்த சீர நேர், அடுத்து வர சீர இது நிறை வருது இல்லையா, அதனால இது பொருந்தாமல் வருவது, அதாவது ஒன்றாமல் வருவது. நேர் என்ன, நமக்கு தேமா. அப்ப மாமுன் நிறை, அதான் இயற்சீர் வெண்டலை. இயற்சீர் வெண்டலை ரெண்டு உண்டு, விலமுன் நேர். ரெண்டு வாய்ப்பாடுகள் கொடுக்குறாங்க. ஓதல் வேண்டும். இங்க பாருங்க, இது ஓ நெடிலு, அதனால இது தனியா தான் பிரிக்கணும். இது என்னது, ஓ அப்படின்னா நேர். ஓ முதல் அப்படின்னா இது குறில், ரெண்டு குறில் ஒரு ஒற்று நிறை. நேர் வந்தா கூவிலம், அப்ப விலமுன் நேர். ஏன்னா இது நெடில் பக்கத்துல ஒற்று தான் இருக்கு, ஒற்று சேர்த்து தான் நம்ம பிரிக்கணும். அப்ப வேயின் அப்படின்னா என்னது, நேர். இங்க பாருங்க, இந்த அசையில கடைசியில நிறை இருக்கு, வருகின்றதுல நேர் இருக்கு. அப்ப இதுவும் ஒன்றாமல் வந்துள்ளது. விலமுன் நேர்னா, நேர் நிறைனா கூவிலம், வில முன் நேர், அடுத்து வருகின்ற நேர். அதனாலதான் இது விலமுன் நேர். இயற்சீர் வெண்டலை இரண்டு இருக்கு, ஒன்று மாமுன் நிறை, இன்னொன்று என்ன, விலமுன் நேர். இது எல்லாமே திருக்குறள்ல எல்லாம் அந்த வாய்ப்பாடு பொருந்திதான் வருகின்றது எல்லாமே. அதே மாதிரி வெண்சீர் வெண்டலை. வெண்சீர் வெண்டலைனா காய் சீரோட வேறு பெயர் தான், அதாவது மூவசை சீர்கின்ற வருகின்ற காய் சீர வேறு பெயர் தான் வெண்சீர் வெண்டலை. இந்த வெண்சீர் வெண்டலையும் திருக்குறள்ல பொருந்திதான் வரும். காய் சீர், காய் முன் நேர். இந்த காயா இருக்கும், அதுக்கு முன் நேர் வரணும். அதுக்கு எடுத்துக்காட்டு எல்லா திருக்குறளையும் வரும்னு சொன்னோம் இல்லையா. இப்ப யா, இது நெடில், இதுவும் நெடில். அப்ப என்னது, இது ஓர் எழுத்து தானே. இது ஒன்று இரண்டுன்னு சொல்லக்கூடாது, ஒரே ஒரு எழுத்து. இது ஒரே ஒரு எழுத்து தான், இங்க இருக்கிறது ஒரே ஒரு எழுத்து. அது ஒற்றுக்கு முன்னாடி ஒரு எழுத்தா, ஒற்றுக்கு முன்னாடி இரண்டு எழுத்தான்னு பார்க்க சொல்லியிருக்கோம் இல்லையா. ஆனா இது ஒற்றுக்கு முன்னாடி ஒரு எழுத்து தான் இருக்கு. அப்ப இதுவும் நேர் தான். நேர்
நேர், அதுதான் வெண்சீர் வெண்டலை. இதுதான் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். சீர்ல அலைகட்டு வாய்ப்பாடு பிரிக்கிறதுக்காக என்னென்ன படிச்சிருப்போம்? ஏர்சீர் வெண்டலை வரும், வெண்சீர் வெண்டலை வரும், காய்சீர் மட்டும்தான் வரும், பிற தலைகள் வராதுன்னு படிச்சிருப்போம். ஏர்சீர் வெண்டலை வரும், வெண்சீர் வெண்டலை வரும், பிற தலைகள் வராது அப்படின்னு படிச்சிருப்போம். அதுதான் இங்க நம்ம படிக்கிறது திருக்குறளை எடுத்துக்காட்டாக. அடுத்தது பாத்தீங்கன்னா கலித்தலை. கலித்தலைனா காய்முன் நிறை. இங்க எப்படி வெண்சீர் வெண்டையில காய்முன் நேர் வந்ததோ இங்க வந்து என்னது? கலித்தலையில காய்முன் நிறை வர வேண்டும். செல்வம் போர் கடக்கண்ணன். இங்க பாருங்க, இது ஒற்று கூட சேர்த்து ஒரு எழுத்து, இந்த ஒற்று கூட சேர்த்து ஒரு எழுத்து. அடுத்து இது ரெண்டு ஒற்றா இருந்தாலும் ஒரே ஒற்றா கருதணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இது நேர், இதுவும் நேர், இதுவும் நேர். ஏன்னா எல்லாத்துலயுமே ஒரு ஒரு எழுத்து தான் இருக்கு ஒற்றை தவிர்த்து. நேர் 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 தேமாங்காய். அப்ப காய், காய் முன் நிறை. இங்க பாருங்க, இந்த இரண்டு குறியில அதுக்கு அடுத்துதான் ஒற்று இருக்கு. அப்ப அதை சேர்த்து தான் பிரிக்கணும். நிறை, நேர் 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 தேமாங்காய். காய் முன் நிறை வருவதுதான் கலித்தலை. காய் முன் நிறை வருவதுதான் கலித்தலை. மாமுன் நிறை, நிலமுன் நேர் வந்தா ஏர்சீர் வெண்டலை. வெண்சீர் வெண்டலைனா காய் முன் நேர் வர வேண்டும். கலித்தலைனா காய் முன் நிறை பெற வேண்டும். இப்படி கூட உங்களுக்கு கேட்கலாம் தேர்வுல. வெண்சீர் வெண்டலையான அந்த வாய்ப்பாடு என்ன அப்படின்னு கேட்கலாம். காய் முன் நேர் அப்படின்னு சொல்ல வேண்டும். கலித்தலைனா காய் முன் நிறை அப்படின்னு சொல்ல வேண்டும். அடுத்தது 5வது முடித்துட்டோம். 6வது ஒன்றிய வஞ்சித்தலை அப்படின்னா கனிமுன் நிறை. வெண்சீர் வெண்டலைனா என்ன படிச்சோம்? காய்முன் நேர். கலித்தலைனா காய்முன் நிறை. அதே மாதிரிதான் ஏற்கனவே மூவசி சீர்ல காய் சீர் இருக்கு, கனி சீர் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? காய் சீர்னா நேர்ல முடியணும் அப்படின்னு சொன்னோம். நிறைனா நிறையில முடிஞ்சதுன்னா அது கனி சீர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? கனிமுன் நிறை வந்தாதான் ஒன்றிய வஞ்சித்தலை. ஒன்றிய வஞ்சித்தலை ரெண்டும் ஒன்றா பொருந்துது, அதான் ஒன்றிய வஞ்சித்தலை. இங்க கவனிங்க, வினைத்தின் பகை விழச் சென்றவன் அப்படின்னா இங்க கவனிங்க, ஒன்று குறில், அடுத்தது நெடில் ஒற்று, அடுத்தது குறில் ஒற்று, அடுத்தது குறில் நெடில். அப்படியே வச்சுங்க. இங்க எத்தனை ஒற்று தவிர்த்து எத்தனை எழுத்து இருக்கு? 2 எழுத்து இருக்கு. அப்ப நிறை. இங்க கவனிங்க, நிறை நேர். ஏன்னா ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா 2 எழுத்து இருக்கு. நிறை. அப்ப நிறை நேர். ஈரசி சீர்ல நிறை நேர்னா என்ன? புளிமா. அப்ப இங்க நிறை வந்தா என்ன சொல்லணும்? புளிமாங்கனி அப்படின்னு சொல்லணும். புளிமாங்கனி, புளிமாங்கனி அப்படின்னு சொன்னா அது கனின்னு வந்திருக்கு. அடுத்த சீர் பாருங்க. அது அடுத்த சீர் என்னன்னா இங்க பாருங்க, நிறை வருதா? இப்ப பாருங்க ரெண்டுமே ஒன்றி வந்திருக்கு. அதாவது ஈற்றசையும் அடுத்து வருகின்ற வரும் சீரும் அதோடைய முதல் அசை என்னவா இருக்கு? நிறையா இருக்கு. இங்க இறுதியும் நிறையா இருக்கு. அப்ப அதுதான் ஒன்றிய வஞ்சித்தலை. கனிமுன் நிறை. இது மொத்தமா வாய்ப்பாடு பாத்தீங்கன்னா நிறை நேர் நிறை அப்படின்னா நிறை நேர்னா புளிமா, அங்க நிறைவேனா புளிமாங்கனி. அத கனிமுன் நிறை வருது. அடுத்தது ஒன்றா வஞ்சித்தலைனா 2 பொருந்துவது கிடையாது. அதாவது ஈற்றசையும் வருகின்ற வரும் சீரோட முதல் அசையும் பொருந்துவது கிடையாது. அதாவது இங்க நேரா இருந்தா அங்க நிறையா இருக்கும், இதுல நிறையா இருந்தா அதுல நேரா இருக்கும். இப்படி மாத்தி வரும். கனிமுன் நேர். கவனிங்க, இத பிரிங்க. ஏன் இது என்னது? 2. இங்க கவனிங்க, இது நேர், அடுத்தது நிறை, இது என்னது? இதுவும் நிறைதான் இல்லையா? நிறைதான் வரணும்னு சொன்னோம் கனினா. இங்க பாத்தீங்கன்னா நேர். என்று உளவே நன்று அப்படின்னா இங்க நேர் நிறை நிறை அப்படின்னா நேர்னா கூவிலம், கூவிலா கனின்னு வரும். ஏன்னா நிறையில முடிஞ்சா கனி. மூவாசை சீர்ல காயில வரணும்னா நேர்ல வரணும், நிறையில வந்தா கனியில வரணும். இப்ப இங்க பாரு நேர் வருது. அப்ப இங்க நிறையில முடிஞ்சிருக்கு, இங்க நேர் வருது. எது ஒன்றிய அப்படின்னா ரெண்டும் சமமா வந்தா இங்க நேர்னா அங்கேயும் நேர், இங்க நிறைனா அடுத்து வர்றதும் நிறையா இருக்கணும். ஆனா ஒன்றாமல் வருவது அப்படின்னா இங்க நேர் வந்தா இங்க நேர், இங்க நிறை வந்தா இங்க நேர் அப்படின்னு மாத்தி வரும். சரிங்களா? என்று உளவே நன்று அப்படின்னா இங்க பாருங்க, ஒன்றாம் வஞ்சித்தலை இங்க வேறு வேறு இருக்கு. இங்க நிறை வந்தாலும் இங்க நேர் வந்திருக்கு. அதனால இங்க நேர் நிறை நிறைனா கூவிலம் கனி. கனிமுன் நேர் வருதல். அதாவது தலை 7 வகைப்படும் பார்த்தோம். இன்றைய வகுப்புல தலை எத்தனை வகைப்படும் என்பதை எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க மாணவர்களே. நன்றி மாணவர்களே.